உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இந்த செய்தி அனர்சல்ல. ஆப்கானிஸ்தானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அமீர்கான் முத்தாக்கினுடைய பயணங்கள், பாகிஸ்தானுக்கு எதிராக அவருடைய வார்த்தைகள் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில், இந்திய செய்தித்தாள்களில் நேற்று முன்தினம் காலை வெளியான ஒரு புகைப்படம் அவற்றில் மிக முக்கியமான செய்தியை சொன்னது. டெல்லியில் ஆப்கன் தலிபான் வெளிவிவகாரத்துறை அமைச்சரின் பத்திரிகையாளர் சந்திப்பில் பெண் பத்திரிகையாளர்கள் முன் வரிசையில் அமர்ந்திருப்பதை அது காட்டியதுதான் மிக முக்கியமான செய்தி. சுமார் 48 மணி நேரத்தில் ஆப்கானிஸ்தான் தூதரகத்தில் அமீர்கான் முத்தாக்கின் இரண்டாவது பத்திரிகையாளர் சந்திப்பு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. வெள்ளிக்கிழமை அவரது முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு. அந்த சந்திப்பின் போது பெண்கள் ஒருவர் கூட பங்கேற்காது குறித்து பெரும் சலசலப்பு இந்தியாவை தாண்டியும் ஏற்பட்டது. இந்த இரண்டாவது சந்திப்புக்கு பின்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதல் சந்திப்பில் பெண்கள் யாரும் பங்கேற்காதது தற்செயலானது, அது வேண்டுமென்று நடைபெற்ற செயல் அல்ல என்று ஞாயிற்றுக்கிழமை முத்தாக்கி தெரிவித்தார். வெள்ளிக்கிழமை பத்திரிகையாளர்கள் சந்திப்பை பொறுத்தவரை அது ஒரு குறுகிய கால அவகாசத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது என்றும், பத்திரிகையாளர்களின் ஒரு சிறிய பட்டியலில் மட்டுமே முடிவு செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இது ஒரு தொழில்நுட்ப பிரச்சனை. ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையாளர்களுக்கு அழைப்பு அனுப்ப எங்கள் குழு முடிவு செய்திருந்தது. இதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை என ஆப்கானிஸ்தான் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அமீர்கான் முத்தாக்கி தெரிவித்தார். ஆப்கனில் உள்ள நிலைமையை அமெரிக்கா மட்டுமல்லாமல் ஐநா பாலின நிறவெறி என குறிப்பிட்டுள்ளது. அங்கு பெண்கள் மற்றும் சிறுமிகள் மேல்நிலை பள்ளி அல்லது யூனிவர்சிட்டியில் சேரவோ, பூங்காக்கள் அல்லது உடற்பயிற்சி கூடங்களுக்கு செல்லவோ அனுமதிக்கப்படுவதில்லை. தலிபான் அரசாங்கம் தலை முதல் கால் வரை பெண்கள் உடல்களை மறைத்து கொள்ள கட்டாயப்படுத்துகிறது. அவர்களின் பயணத்தையும் அது கட்டுப்படுத்துகிறது. 2021 மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிய தலிபான் ஆப்கன் கலாச்சாரம் மற்றும் இஸ்லாமிய சட்டம் ஆகியவற்றுக்கு ஏற்ப பெண்களின் உரிமைகளை மதிக்கிறோம் என்று முன்பு கூறியது. ஆனால் சர்வதேச அங்கீகாரத்தை பெறுவதற்காக அவர்களின் முயற்சிகள் பெண்கள் மீதான கட்டுப்பாடுகளால் தடைப்பட்டுள்ளதாக மேற்கத்திய வல்லுநர்கள் கருத்துக்களை கூறி வருகிறார்கள். தலிபான் ஆட்சியின் கீழ் பெண்களின் உரிமைகள் நசுக்கப்படுவது உலகில் மிக கடுமையானது கூட. ஒரு வார உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளுக்காக அமீர்கான் முத்தாக்கி வியாழக்கிழமை இந்தியா வந்தார். இதுவரை தலிபான் அரசாங்கத்தை முழுமையாக அங்கீகரித்துள்ள ஒரே நாடு ரஷ்யா மட்டும்தான். ஆப்கானிஸ்தானின் ஆட்சியாளர்கள் இந்தியா முழுமையாக இன்று வரை அங்கீகரிக்கவில்லை. ஆனால் அவர்களோடு ஒருவித ராஜதந்திர அல்லது மரபுசாரா உறவுகளை பேணும் பல நாடுகளில் இதுவும் ஒன்றாகும். காபூலில் ஒரு சிறிய பணியை பராமரித்து அங்கு மனிதாபிமான உதவிகளையும் கூட இந்தியா அனுப்புகிறது. அமீர்கான் முத்தாக்கியின் வருகை இரு நாடுகளுக்கும் இடையான உறவுகள் அதிகரிப்பதற்காக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பு இரு நாடுகளுக்கும் மிக முக்கியமானது. தலிபான் அரசாங்கம் தனது அங்கீகாரத்திற்கான முயற்சியில் மேலும் ஒரு ஊக்கத்தை இந்த சந்திப்பு வழங்கும். அதே நேரத்தில் இந்தியா அதன் மூலோபாய மற்றும் பாதுகாப்பு நலன்களை முன்னெடுத்துச் செல்ல இந்த சந்திப்பு வழிவகுக்கும் என்பதே உலகம் முழுவதுமான பார்வை. 2021 ஆண்டில் தாலிப் மீண்டும் ஆட்சிக்கு வந்த நிலையில் காபூலில் இந்திய தூதரகம் மூடப்பட்டது. அந்த தூதரகம் தற்போது மீண்டும் திறக்கப்படும் என்று வெள்ளிக்கிழமை இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் அறிவித்தார். வெள்ளிக்கிழமை அமீர்கான் முத்தாக்கி ஆப்கானிஸ்தான் வெளிவிவகாரத்துறை அமைச்சரோடு சந்திப்புக்கு பிறகு அவர் இதை அறிவித்தார். பின்னர் நடந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சுமார் 16 ஆண் செய்தியாளர்கள் கலந்து கொண்டார்கள். பெண் பத்திரிகையாளர்கள் தூதரக வாயிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டார்கள். பெண்கள் கலந்து கொள்ள அழைக்கப்படவில்லை என்று தலிபான் அரசாங்க வட்டாரம் ஒப்புக்கொண்டது. ஆப்கானிஸ்தான் தூதரகத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில்
இந்தியாவுக்கு எந்த தொடர்பும் இல்லை என இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சகம் தெரிவித்தது. ஆனால் இந்திய மண்ணில் பாலின பாகுபாடு அரசியல்வாதிகள் மற்றும் பத்திரிகையாளர்களை கோபப்படுத்தியது. அங்கே செய்தியாளர் சந்திப்பை நடத்த அனுமதித்ததற்காக அரசாங்கத்தை அவர்கள் விமர்சித்தார்கள். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கூறுகையில், இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பெண்ணிடமும் நீங்கள் உங்களுக்காக நிற்க முடியாத அளவிற்கு பலவீனமாக இருக்கிறீர்கள் என்று இந்திய பிரதமர் மோடி கூறுகிறார் என்று விமர்சித்தார். இந்திய எடிட்டர்ஸ் கில்ஸ் இந்திய பெண்கள் பத்திரிகையாளர் படை, IWBCC மற்றும் ஊடகத்தில் பெண்கள் நெட்வொர்க் NWMI ஆகியவை மிக கடுமையான அறிக்கைகள் வெளியிட்டு விளக்கமும் மிகவும் பாரபட்சமானது என்றும் அவைகள் விவரித்தார்கள். வியன்னா ஒப்பந்தத்தின் கீழ் ராஜதந்திர வளாகங்கள் பாதுகாப்பை கோரலாம் என்றாலும் இந்திய மண்ணில் பத்திரிகையாளர்களிடையே அப்பட்டமான பாலின பாகுபாடு காட்டப்படுவதை நியாயப்படுத்த முடியாது என்றும் கில்ஸ் கூறியது. இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சகம் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்தாலும் இல்லாவிட்டாலும் அத்தகைய பாரபட்சமான விளக்கு ஆட்சேபனைகள் இல்லாமல் தொடர அனுமதிக்கப்பட்டது மிகவும் கவலை அளிக்கிறது என்றும் அவை கண்டனம் தெரிவித்தது. பெண்களின் ஜனநாயக உரிமைகள் மற்றும் அரசியலமைப்பு சுதந்திரத்திற்கு நிலைநிறுத்துவது இந்திய அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் அத்தகைய அப்பட்டமான பாலின பாகுபாட்டை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும் என்றும் ஊடகத்தின் பெண்களுக்கான நெட்வொர்க் NWMI கூறியது. வெள்ளிக்கிழமை ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட ஆண் பத்திரிகையாளர்கள் தங்கள் பெண் சக ஊழியர்களுக்காக அங்கே குரல் கொடுக்காததையும் இந்த குழு விமர்சித்தது. இதுபோன்ற தருணங்களில் பாலின பாகுபாட்டை இயல்பாக்குவதில் மௌனத்தை உடந்தையாக இருப்பதாகவே பார்க்கலாம் என்றும் அந்த அறிக்கை கடுமையாக அவர்களை சாடியது. இந்தியாவில் அதிகரித்து வந்த விமர்சனங்களுக்கு மத்தியில் அமீர்கான் முத்தாக்கி, ஆப்கானிஸ்தானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர், கடந்த ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகையாளர் சந்திப்புக்கு புதிய அழைப்புகள் அனுப்பியது. இது அனைத்து ஊடகவியலாளர்களையும் உள்ளடக்கிய நிகழ்வு என்றுதான் அறிவிக்கப்பட்டது. இரண்டாவது பத்திரிகையாளர் சந்திப்புக்கு எது வழிவகுத்தது என தெரியவில்லை. அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தும் எதுவும் இல்லை என்றாலும் இந்திய அரசாங்கம் தலையிட்டிருக்கலாம் என்ற ஊகங்களும் எழுப்பப்படுகிறது. இரண்டாவது சந்திப்பின் போது வெள்ளிக்கிழமை ஊடக சந்திப்பில் பெண்கள் விலக்கி வைத்ததற்கான காரணம் மற்றும் ஆப்கானிஸ்தான் பெண்கள் அவர்கள் உரிமைகள் குறித்து அமைச்சரிடம் சில கடுமையான கேள்விகள் கேட்கப்பட்டன. பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் 2.8 மில்லியனுக்கு அதிகமான பெண்கள் மற்றும் சிறுமிகள் உட்பட 10 மில்லியன்கள் மாணவர்கள் மதரசாக்களில் பட்டப்படிப்போரை கல்வி தொடர்கிறது என ஆப்கானிஸ்தான் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அமீர்கான் முத்தாக்கி பதில் அளித்தார். பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட பல பத்திரிகையாளர்கள் அமைச்சரின் கூற்றை கேள்விக்குறியாக்கினார்கள். அது மட்டுமல்ல, அதன் பால் பல கேள்விகளும் எழுப்பினார்கள். 2021 முதல் பெண்கள் மற்றும் பெண்கள் மீதான தலிபான்கள் விதித்துள்ள கட்டுப்பாடுகளை இந்திய பத்திரிகையாளர்கள் மிக தெளிவாக சுட்டிக்காட்டினார்கள். ஆப்கானிஸ்தானில் கடந்த 4 ஆண்டுகளாக 12 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் கல்வி பெற தடை விதிக்கப்பட்டது. பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. சமீபத்தில் வாரங்களில் தலிபான் அரசாங்கம் ஆப்கானிஸ்தானில் உள்ள பல்கலைக்கழகங்களில் இருந்து பெண்கள் எழுதிய புத்தகங்களை கூட அகற்றியது. ஆப்கானிஸ்தானில் பெண்களின் உரிமைகள் குறித்த அடுத்தடுத்த கேள்விகளுக்கு ஆப்கானிஸ்தான் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அமீர்கான் முத்தாக்கியின் பதில் உண்மையில் திருப்திகரமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சில பத்திரிகை ஊடகவியலாளர்கள் சுட்டிக்காட்டியது போல் இரண்டாவது பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது மற்றும் தலிபான் அமைச்சர் பாலின பிரச்சனைகளை குறித்து கேள்விகளுக்கு பதிலளித்தார் என்பதை ஒரு சிறிய முன்னேற்றமாக காணலாம் என்பதுதான் உண்மை.